ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி மொறுன்னு ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய சைஸில் 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கணுங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோல் எடுக்காமல் இடித்து அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை. தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு ஆனியன் பக்கோடா மொறுன்னு கிடைக்காது. லைட்டாக மறுபடியும் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெயிலேருந்து நான் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு மொறுன்னு நல்லா கிடைக்குங்க ஆனியன் பக்கோடா. நம்ம அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறதா கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பதத்தில் இருக்கணுங்க. எண்ணெய் வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆனியன் பக்கோடா போட்டு எடுத்துடலாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, கரெக்டாக பார்த்து எடுங்க. ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வரையிலும் ஆகுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கடைசியில் நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மொறுன்னு சூப்பராக ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.